ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3:50க்கெல்லாம் எந்திரிச்சிட்டு வழக்கம் போல் வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி அவருக்குமே ஆஃபீஸ் வேறு இருக்குது. அதனால் காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே கரெக்டாக சாமி கும்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையுமே காலையில் சீக்கிரமாக வந்து எழுப்பியாச்சு. எல்லோரும் ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் பதிவு வீடியோ வேறு எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடிச்சாச்சு. காலையில் பசங்க 2 பேரையும் எழுப்பி விநாயகர் வாங்குறதுக்காக அனுப்பியாச்சு. ஸ்ரதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான், அவர், தேவேஷ் 3 பேரும் போயிட்டு தான் விநாயகர் வந்து வாங்கிட்டு வருவோம். பட் இந்த தடவை ஸ்ரதனும் இருக்கிறதுனால நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் வந்து அனுப்பி வச்சுருந்தேன். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நிஜமாகவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விநாயகர் சதுர்த்தி. ஏன்னா நம்மளோட சொந்த வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுறோம். போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அமௌண்ட்டுக்காக பயங்கர அலைச்சலாக தான் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இருந்த வீட்டில் விநாயகர் வாங்கி நம்மளால் சாமி கூட கும்பிட முடியல. நம்ம அடுத்த வருஷம் நம்ம சொந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி நல்லா பெருசாக பண்ணிக்கலாம் தங்கம், இப்போ நம்ம இருக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக நிறைய இடத்துல அலைஞ்சிட்டே இருந்தோம். அந்த ஞாபகம் தான் காலையில் வந்துச்சு. என்ன தான் நம்ம சொந்த வீட்டில் இருந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே அது நிஜமாகவே அவ்வளோ ஹாப்பியாக தான் வந்து இருக்குது. ஏன்னா யாரும் நம்மளை எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒருத்தருக்கும் பயப்படணும், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓனர் ஏதாவது சொல்லுவாங்களா, நம்ம ஒரு கோலம் போடுறதுல ஆரம்பித்து ஒரு சாமி கும்பிட்றதுல ஆரம்பித்து ஒரு பாட்டு சத்தம் வச்சா கூட யாருக்காவது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ, யாராவது ஏதாவது நல்ல நாளில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அப்படி பயந்து பயந்து ஒரு விஷயமும் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் அதெல்லாம் இல்லாமல் என் வீட்டில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக எங்களோட வீட்டில் இன்றைக்கி சாமி கும்பிட்ருந்தோம். அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணிக்குள்ளே நல்ல நேரம் முடியுது அப்படின்றதுனால விநாயகர் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி தோரணம் அது எல்லாமே வாங்குறதுக்கு வந்து போயிருந்தாங்க. முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா பழம் பூ எல்லாமே வாங்கி வச்சதுனால எல்லாமே வீட்டில் வந்து இருந்துச்சு. காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது வாசலில் வந்து கோலம்லாம் போட்டிருந்தேன். பட் இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக சாமி கும்பிட போகிறோன்றதுனால மறுபடியும் வாசப்படியில் இருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாமே தடவி குங்குமம்லாம் வச்சு வாசப்படியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அழகாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரதன் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. தேவேஷ் வந்து அவனை உள்ளே அழகாக பார்த்துட்டு இருந்தான். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை அவ்வளோ வந்து ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் கூட இருந்தார் அப்படின்னா எனக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். நான் சப்போஸ் கிச்சனில் ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னா கூட ஹாலில் ஏதாவது குப்பை இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் பாத்திரம் இருக்குது, எதுனாலுமே வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாரு. நான் இந்த விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நான் ஒரு வேலை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவருமே எனக்கு எது கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்குமோ, நான் எந்த வேலையை அடுத்து செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுருவார். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது கூட அவர் தான். அவர் இல்லை அப்படின்னா ஸ்டாண்ட் வச்சு நகர்த்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அவருமே ஆஃபீஸ் போகணும், அதை தாண்டி காலையில் 2-3 தடவை கடைக்கு வேறு போயிட்டு வந்தார். ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட பட் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுல எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருப்பார். இன்றைக்கும் அதே மாதிரி தான் என்னோட எல்லா வேலைக்கும் வந்து கரெக்டாக வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக எல்லா விஷயமே வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு காலையில். ஏன்னா நான் சில விஷயம்லாம் ஐயோ லேட் ஆகுதே, இது நம்ம அடுத்தது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது தங்கம் நான் இந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டேன்டா, நீ வேறு எதாவது வேலை இருந்தால் பாரு, இன்னும் வேறு எதாவது வேலை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல, எவ்வளோ வேலை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி தான் வந்து எனக்கு தோணும். ஏன்னா நிறைய பேரோட கேள்வியாக இருக்கிறது நீங்கள் எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு. என் ஃபேமிலிக்காக வேலை செய்யும்போது எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க மட்டும்தான் என்னோட ஒரு உலகம்னே சொல்லுவேன். என் ஃபேமிலியை தாண்டி எனக்கு எந்த விஷயமுமே வந்து என் லைஃப்பில் இல்லை. இப்போது இந்த வீடு இன்னும் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்தேன். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன தோற ஆரம்பிச்சிருச்சுன்னா, பசங்களாம் வளர்றாங்க, நம்ம இவங்கள பார்த்துப்போம், நம்ம ஏன் வெளியில் போகணும், வீட்டில் இருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான நிறைய தாட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டை தாண்டி எங்கேயும் பெருசாக வெளியில் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படியெல்லாம் எதுவுமே தோன்றதே கிடையாது. இதுதான் என்னோடய உலகமாகவே வந்து மாறிடுச்சு.
அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நிஜமாவே காலையில். நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அது ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஹாப்பினஸ் வந்து இருந்துகிட்டே வந்து இருந்துச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து காலையில் விடிய காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோல மாவில் வந்து கோலம் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து அரிசி மாவு அரைச்சி சரி கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவில் தான் கோலம் வந்து போட்டிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு பெருசாக கோலம் எதுவும் போடுறதுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கொஞ்சம் பெருசாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அவருமே சொன்னார், "அச்சுலாம் இருக்குல்ல தங்கம், பேசாமல் அச்சு வச்சு போட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ கோலம் போட்டிருந்தாங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னேன். சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இருந்து பார்த்துட்டு தான் வந்து இருந்தார். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவெல்லாம் ஊற வச்சுருந்தேன். விடிய காலையில் தான் வந்து எல்லாமே ஊற வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து அடுத்த நாள் வடை செய்கிறோம் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து படுக்க போகும்போது கரெக்டாக ஊற வச்சுட்டு படுப்பேன். பட் நேற்று வந்து ஒரு பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் எனக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. 9:30க்கு தான் எல்லா வேலையுமே முடித்தேன். ஏன்னா நேற்று வந்து அவர் ஆஃபீஸ் போயிட்டார். அதனால் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:00 7:00 கிட்ட தான் என்னோடய வேலையே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவர் வரும்போதே 6:00 ஆகிடுச்சு. ஸ்ரதனை வந்து வச்சுட்டு என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால அவர் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு எல்லா வேலையும் முடித்து நைட்டு டின்னருமே செஞ்சுட்டு நான் போய் படுத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் காலைல எந்திரிச்சோடனே சொன்னார், "தங்கம் என் பக்கத்தில் வந்து படுத்துட்டு என்ன தங்கம்னு நான் திரும்புறதுக்குள்ளே நீ தூங்கிட்ட, அவ்வளோ டயர்டு போல் இருக்குது உனக்கு, ஸ்ரதனுமே உன்னை 2-3 தடவை வந்து எழுப்பிட்டே இருந்தான்" அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் எனக்கு அது கூட தெரியவே இல்லை. பட் காலையில் ஷார்ப்பாக 3:30 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. பட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஐயோ எந்திரிக்கணுமா வேண்டாமா அப்படியெல்லாம் எதுவுமே தோணலை. பட் நான் காலையிலே வந்து எந்திரிச்சிட்டேன். பட் 4 மணிக்கு வந்து ஒரு 3:50 இருக்கும் எந்திரிச்சு உட்காந்துட்டு பேசாமல் இன்றைக்கி ஒரு நாள் தூங்கிடலாமா, விநாயகர் சதுர்த்தி தானே பொறுமையாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஏன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இல்லை இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணோம்ல, நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம், நம்ம தூங்கலாம் கூடாது அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்துருச்சு. காலையிலே வந்து ரெடியாகி எல்லா வேலையும் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாமே டிலே ஆகிருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உருளியில் வந்து பூ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளியில் பூ தான் வந்து மாற்றிட்டுருக்கேன். நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே எதாவது ஃபங்க்ஷன்னா மாவிலை தோரணம் வந்து கட்டுவோம். பட் இப்போ இந்த டைம் என்னென்னா நெல்மணி தோரணம் கட்டியிருக்கிறதுனால மாவிலெல்லாம் கோத்து கட்டுறதுக்கு இடம் வந்து இல்லை. பட் அவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். வெளியிலே நல்லா மாவிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு நம்மளோட கேட்டில் வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டி விட்டுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு உருளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய வேலை. ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உருளி வந்து ஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து தட்டி விட்டுருவான். அந்த இருக்கிற கொஞ்ச நேரமாவது அந்த உருளி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுல நான் எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருப்பேன். ஏன்னா நம்ம யார் வீட்டுக்கு உள்ளே வராங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணில் படுறது இதாக தான் இருக்கும். அவங்களுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்றதுனால நான் எப்போவுமே அதை கம்பல்சரி வந்து பண்ணிவிடுவேன். இந்த மாவிலை தோரணத்தில் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கேட்டில் வந்து கட்டிட்டேன். அதுக்கப்புறம் தோரணம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுவுமே அவர் கேட்டிருந்தாரு, "தங்கம் இது கட்டணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னென்னா இதெல்லாம் கட்டினா தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் ஆல்ரெடி ஆணியெல்லாம் மாட்டி வேறு எது ஒட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தோரணம் வந்து கட்டிட்டேன். இந்த தேவிகா இல்லம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா இந்த வீடு வாங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா 3ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 4 வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன். 3ஆம் தேதி அன்னைக்கே எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு என்கிட்ட இதை வந்து சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்தாரு. "இது ஓப்பன் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தேவிகா இல்லம் அப்படின்னு இருந்துச்சு. சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அது பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக தான் வந்து இருந்துச்சு. அதை இப்போ சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் வந்து இருக்குது. நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை என் பேரில் ஒரு வீடு இருக்கும் அப்படின்லாம். பட் அந்த பேர் எப்போவுமே நான் வெளியில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, "இது தேவிகா இல்லம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். "தங்கம் சீக்கிரமாக உனக்கு நான் பெரிய பெரிய வீடாக கட்டி அதில் உன் பேர் இன்னும் பெருசாக நான் வைக்கிறேன்" அப்படின்னுமே வந்து சொல்லுவார். சின்ன வீடோ பெரிய வீடோ ஆனால் நமக்குன்னு ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கணும். நான் காலையில் கூட ப்ரே பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டிக்கிட்டேன். நிறைய பேர் என்ன மாதிரி வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. எல்லாருமே அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் சொந்த வீட்டில் என்ன மாதிரி சந்தோஷமாக வந்து
விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணோம். எல்லா பண்டிகையும் அவங்களோட சொந்த வீட்டிலருந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு எல்லாருக்காகவும் வந்து வேண்டிக்கிட்டேன். கொழுக்கட்டை எப்போவுமே வந்து செய்வேன். பட் பர்ஃபெக்டாலாம் வராது. இந்த தடவை என்னன்னு தெரியல. கொழுக்கட்டை நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக வந்து வந்துச்சு. கையில் ஒரு சைடு இருந்த வளையல் வந்து கழட்டி வச்சுட்டேன். ஏன்னா மாவு பிசைறதுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால. இன்றைக்கி அவருமே சொல்லியிருந்தார் ஆஃபீஸ் வந்து அவருக்கு இருக்குது. பட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் தங்க கொஞ்சம் கொழுக்கட்டை கொடுத்து அனுப்பு. என்ன சமைக்கிறியோ எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லியிருந்தார். எப்போவுமே அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எப்போ வந்து வீட்டில் எது செஞ்சாலுமே வீட்டில் பசங்க அவர் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சமைக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாருமே வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையிலேருந்து எல்லாமே என்னென்னலாம் சமைக்கணுமோ எல்லாமே சமைக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நினச்சிட்டு இருந்தேன். நான் கொழுக்கட்டை பிடிச்சி தனியாக வைக்கிறதுக்குள்ளே அவர் இட்லி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி இலையெல்லாம் கட் பண்ணி இதில் போட்டு தங்க நீ எடுத்து வை, நான் கொண்டு போயிட்டு அடுப்பில் வச்சிடுறேன், நீ மற்ற வேலைலாம் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 கொழுக்கட்டை கிட்ட செஞ்சுருப்பேன். ஆஃபீஸ்க்கு அவருக்கு ஒரு 10 கொழுக்கட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம், அப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு மீதி வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். பட் வாழை இலை போட்டுலாம் வந்து வச்சதில்ல. இந்த தடவை உடையாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கொழுக்கட்டை வந்ததே ஏதோ ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. கொழுக்கட்டையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விநாயகர் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். வாங்கிட்டு வந்திருந்த தோரணம் எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் தான் விநாயகர் வந்து வைக்க போகிறேன். நிஜமாவே அந்த விநாயகரை எடுத்து அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சில பேர் வந்து அக்கா உங்களோட பூஜை ரூம்லேயே நீங்கள் பூஜை பண்ணலாம்ல, ஏன் ஹாலில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும், அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்மளோட பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக கூட உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நார்மல் டேஸில் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றுறேன்னா எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா படையெல்லாம் பெருசாக போட மாட்டோம். வெறும் ஏதாவது ஒரு சின்ன பிரசாதம் பண்ணும்போது எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து வச்சுப்பேன். பட் இங்கே வந்து அதாவது நம்ம படையல் போட்டு சாமிக்கு செய்யணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஹாலில் வச்சு செய்கிறேன். எல்லாமே ஹாலில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்குது. விநாயகர் வச்சுட்டு அருகம்புல் மாலை வந்து கட்டியிருந்தேன். பட் அது போட்டால் அவர் ஃபுல்லாக மறைஞ்சிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எருக்கம்பூ மாலை, அப்புறம் விநாயகரை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன். இது வரைக்குமே ஸ்ரதனும் தேவேஷும் உள்ளே இருந்தாங்க. அதனால் எனக்கு எந்த டிஸ்டர்புமே கிடையாது. அவர் சொல்லும்போதே சொல்லி விட்டுட்டு தான் வந்தார், இன்றைக்கி அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், அம்மாவையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. தேவேஷ் வந்து அவ்வளோ அழகாக அவன் தம்பியை வந்து பார்த்துக்கிட்டான். அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களால தேவேஷால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி வெளியில் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதன் அவனோட சேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனை வச்சுட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. அதை தாண்டி சரி நீ தங்கம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி விநாயகருக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அவனுக்கு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து விநாயகருக்கு பர்த்டே, இன்றைக்கி வந்து பலூன் வாங்கணும், விநாயகருக்கு கேக் கட் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தான். நான் சொன்னேன் தங்கம் விநாயகருக்கு இன்றைக்கி பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவருக்கு வந்து படையல் மட்டும் போட்டோன்னா போதும், கேக்லாம் கட் பண்ண வேண்டாமா, பர்த்டேனா பலூன் இல்லாமல் எப்படிமா அப்படின்னுமே வேறு கேட்டிருந்தான். நான் சொல்லியிருந்தேன் தங்கம் உனக்கு நான் கண்டிப்பாக பலூன் வாங்கித்தரேன், நீ விநாயகருக்கு வந்து பின்னாடியெல்லாம் டெக்கரேட் பண்ணி கண்டிப்பாக நீ வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக தூங்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக ஈவினிங் எந்திரிச்ச உடனே வந்து கேட்பான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட அப்படி சமாதானப்படுத்தி தான் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தேன். வீட்டில் கொஞ்சம் பழம்லாம் இருந்துச்சு, அதை தாண்டி சுண்டல் வந்து பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, வடை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் பால் பாயாசம், சாப்பாடு, சாம்பார் வந்து வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:30க்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் 9 மேலே தான் நல்ல நேரம் வருது அப்படின்னு சொன்னதுனால 9 மேலே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படையில எல்லாம் போட்டாச்சு. விநாயகருக்கு விளக்கேற்றி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் நான் ப்ராப்பராக பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி என் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்ரதன் பாருங்கள் அவ்வளோ பயபக்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தான். விளக்கு ஏற்றின உடனே வந்து விளக்கு ஊத போனான். தங்கம் விளக்கெல்லாம் ஊதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். விநாயகருக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, அப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊதுவாங்கல்ல, அப்போ
நான் ஊதணும்ல அப்படின்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. தங்கம் கேக் கட் பண்ணும்போது ஊதலாம், பட் இந்த மாதிரி விளக்கேற்றும் போது ஊதக்கூடாது சொன்னேன். அப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு வேறு பாடணும் அப்படின்னு சொன்னான். தங்கம் நீங்கள் பாடுங்க விநாயகருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நேரம் ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் வேறு பாடிட்டு இருந்தார். அவ்வளோ பயபக்தியாக உட்காந்து நான் சீக்கிரமாக வந்து கிளாஸ் போகணும், அம்மா வந்து நல்லபடியாக ஷூட்டிங் போகணும், அப்பா வந்து நல்லபடியாக ஆஃபீஸ் போகணும், அண்ணா ஒழுங்காக வந்து ஸ்கூலுக்கு போகணும், இப்படியெல்லாம் வந்து அவனாக வந்து சாமிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் விநாயகர்கிட்ட அவன் தான் வேண்டிக்கிட்டே இருந்தான். எனக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு தெரியுதுல்ல நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு. தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அமைதியாக நம்ம சொல்கிறத கேட்டுட்டு சமத்தா வந்து உட்காந்துட்டு இருந்தான். பட் அவனுமே ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஆனால் நான் மிரட்டினா கொஞ்சம் பயந்துப்பான். நான் மிரட்ட கூட வேண்டாம், ஒரு பார்வை பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுக்கு மேலே அம்மா வந்து கோவப்படுத்தக்கூடாது அப்படின்னு. பட்டு ஸ்ரதன் கிட்ட அதெல்லாம் என்னால் முடியறதே இல்லை. ஒரே விஷயந்தான் சொல்வேன், தங்கம் நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணிங்கன்னா நைட்டு அம்மா கையில் படுத்து தூங்க முடியாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ சாரிம்மா நான் இனிமேல் பண்ண மாட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது ஒன்று தான் அவனை மிரட்டுறதுக்கான ஒரே வழியாக எனக்கு எப்போவுமே இருக்கும். எல்லோரும் வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. கண்டிப்பாக விநாயகரோட ஆசீர்வாதத்தால் அடுத்த வருஷம் சொந்த வீடு இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எங்களோட வீட்டை விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நானுமே நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.